அன்பார்ந்த மாணவர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது ஹவு டு ப்ரிப்பேர் த எக்ஸாம். இந்த பதிவு ஏற்கனவே ஒரு பதிவில் நம்ம எப்படி உடல் சார்ந்த உணவு சார்ந்த தன்னை தயார்படுத்துதல் என்பதை பற்றி நம்ம பதிவிட்டிருந்தோம். இப்போது நம்மளுடைய பரீட்சைக்கு எப்படி நம்மளுடைய ஸ்டடீஸ், நம்ம எதெல்லாம் படிக்கலாம், எப்படிலாம் படிக்கலாம், அது சார்ந்த தயார்படுத்தல் இப்போ சொல்கிறோம். ஸோ முதல்ல அதற்கான முதல் படியாக நாம் எதை படிக்கிறோம், அதற்கு முன்பாக நாம் எந்த பரீட்சைக்கு தயாராகிறோம், அதாவது எந்த தேர்விற்கு நாம் தயாராகிறோம் என்பதை மிக முக்கியமான ஒன்று. இது பார்த்திங்கன்னா பள்ளி மாணவர்கள் மட்டுமல்லாமல் கல்லூரி மாணவர்கள், மற்ற பிற இதர போட்டித் தேர்வுக்கும் தயாராகும் மாணவர்களுக்கும் இது பொருந்தும். எனவே முதல் படியாக நாம் என்ன தேர்விற்கு நாம் தயாராக இருக்கிறோம், அதை சார்ந்து நாம் என்னெல்லாம் தயார் பண்ணணும். ஒன்று, நம்ம என்ன அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட சிலபஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த சிலபஸை முதல்ல என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நம்ம பிரிண்ட் எடுத்து வச்சுக்கணும். அதை சார்ந்து என்னென்ன படிக்க போகிறோம், என்னென்ன மெட்டீரியல்ஸ் அதுக்கு தேவைப்படுது, அதை நம்ம தயார்படுத்தி கொள்ளணும். அடுத்தபடியாக டைம் மேனேஜ்மெண்ட், அதாவது நேர மேலாண்மை என்பது மிக முக்கியமான ஒன்று. நம்மளுடைய படிக்கிற ப்ரிப்பரேஷனில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். படிக்க போகும்போது டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். அந்த நேர மேலாண்மை என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை நம்ம சரியான முறையில் பயன்படுத்திட்டாலே போதும். சரிங்களா? ஸோ என்னென்னலாம் பண்ணும் அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டில் அப்படின்னா, என்னென்ன கொஷின்ஸு எப்பப்போ படிக்கலாம். இப்போ பெருவினாவாக இருக்கலாம், குறுவினாவாக இருக்கலாம், நெடுவினாவாக இருக்கலாம், அல்லது 1 மார்க்காக இருக்கலாம். அதற்கு குறிப்பிட்ட நேர காலங்கள் ஒதுக்கி நம்ம அதுக்கான நேர காலங்களை ஒதுக்கி நம்ம கண்டிப்பாக அதை படிக்கணும். சரிங்களா? அதற்கு உரிய நேரம் எது அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அதை உங்களுடைய பணிபுரியும் மாணவர்களாக இருக்கலாம், படித்து கொண்டு இருக்கிற அல்லது படித்து கொண்டே போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிற மாணவர்களாக இருக்கலாம். உங்களுடைய நேரத்திற்கு ஏற்ப அதை நீங்கள் வடிவமைத்து கொள்ள வேண்டும். அதுக்கு ஒரு டைம் டேபிள் போட்டுக்கணும். டைம் டேபிள் போட்டுக்கிட்டு இந்த டைமில் இந்த சப்ஜெக்ட் படிக்கிறோம், இந்த கொஷின்ஸ் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் டைம் டேபிள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? அடுத்ததாக ஸ்டடி பிளான். என்ன ஸ்டடி பிளான் என்ன பண்ணணும், என்னென்னலாம் படிக்கணும், எந்தெந்த டைமில் என்னென்ன ஷெட்யூல்ஸ் போடணும் அப்படின்னு பண்ணணும். அப்போ நெடுவினா எந்த டைமில் படிக்கணும், குருவினா எந்த நேரங்களில் படிக்கணும். நம்ம அதிகாலை நேரங்களில் நெடுவினா படிப்பது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த நேரங்களில் பார்த்து மன அமைதியாகவும் இருக்கும், இந்த உலகத்தை அமைதியாகவும், அதாவது பிரபஞ்சம் அமைதியாகவும் இருக்கும். அந்த நேரங்களில் நீங்கள் படிக்கிற குழப்பமான அல்லது சிக்கலான வினாக்கள், அந்த மாதிரியான வினாக்களை நீங்கள் காலை நேரங்களில் படிக்கலாம். அடுத்தது அதில் குறிப்பிட்டு, அதாவது எந்த டாப்பிக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்கணும். காலை நேரங்களில் நான் சொன்ன மாதிரி நெடுவினாக்கள் படிக்கலாம். சரிங்களா? அதே போல் ஃப்ரீயாக இருக்கும்போது கொஞ்சம் சத்தமான இடங்களில் அல்லது நம்ம வேலை பணிபுரிந்து கொஞ்சம் நேர ஓய்வு இருக்கும்பொழுது நம்ம என்ன படிக்கலாம், 1 மார்க் படிக்கலாம். அல்லது ஒரு பஸ்ஸில் போகும்போது ஒரு 1 மார்க் அப்படியே டிக்கெட்ஸ்ட்டு போகலாம். அந்த மாதிரியான இதை ரெடி பண்ணலாம். சரிங்களா? ஸோ அடுத்தது என்ன பண்ணும், அடுத்த டாப்பிக்கை பிரேக் டவுன் பண்ணுறது. அப்போ அந்த சப்ஜெக்டில் என்ன படிக்கிறோம், ஒரு பெரிய நெடுவினாவாக இருக்கும். நெடுவினா நான் முழுக்க காலையில் எனக்கு ஒரு 1 ஹவர் தான் டைம் இருக்குது, அந்த 1 ஹவர் எல்லாத்தையும் படிக்க முடியுமானா முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், அந்த டாப்பிக்கை பிரேக் டவுன் பண்ணணும். சரிங்களா? பிரேக் டவுனை என்ன பண்ணணும், 2ஆக பிரித்து கொள்ள வேண்டும். அப்போ அதில் 2 கான்செப்ட் பேசுகிற மாதிரி அதை பிரித்து, என்னென்ன கான்செப்ட் சொல்லுதோ அதை பிரித்து 2ஆக பிரித்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும், நம்ம அதை எளிமைப்படுத்தி படிக்கணும். அடுத்தது எப்படி அதை எஃபெக்டிவாக எப்படி அதை கொண்டு வரணும் பார்த்திங்கன்னா, முதல்ல அதுக்கு ரிப்பிட்டேஷன் ஒன்று ரொம்ப முக்கியம். ஒரு விஷயத்த ஒரு வினாக்களை படிக்கும்போது திரும்ப படித்தல் ரொம்ப முக்கியம். உங்கள் காலையில் ஒன்று படிக்கணும்னா அன்றைக்கி அதுக்கான குறிப்பிட்ட ஸ்பேஸ் விட்டுட்டு திரும்ப ஒரு நாள் கழித்து திரும்ப அந்த கொஷின்ஸை ரிப்பீட் பண்ணணும், எடுத்து பார்க்கணும். அப்படின்னா தான் நமக்கு அந்த லாங் டேர்ம் மெமரிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அடுத்தபடியாக நம்ம அதை என்ன பண்ணணும், சம்மரைஸ் பண்ணணும். ரொம்ப நிறைய படிச்சிருப்போம், நம்ம படிச்சிருந்தாலுமே அதை என்ன பண்ணணும், சம்மரைஸ் பண்ணணும். சுருக்கி அதை கதை சுருக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சம்மரைஸ் பண்ணி படிக்கணும். அதுக்கடுத்தது ப்ராக்டிஸ் த கொஷின். என்ன ப்ராக்டிஸ் த கொஷின்னா, எந்த மாதிரி கொஷின் நம்ம அடிக்கடி நம்மளுடைய தேர்வுகளில் அல்லது போட்டித் தேர்வுகளில் அல்லது ஆண்டு தேர்வுகளில் கேட்கப்பட்ட கேள்விகளை திரும்ப கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி கொஷின்ஸை நம்ம என்ன பண்ணணும், அடிக்கடி நம்ம படிச்சுட்டு திரும்பவும் அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், திரும்ப அதை படிக்கணும். ஸோ நம்ம அடிக்கடி தேர்வுகளில் கேட்கப்பட்ட கேள்விகளை நம்ம மீண்டும் அதை நம்ம என்ன பண்ணணும், அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். சரிங்களா? அடுத்தது என்ன பண்ணணும்னா, மாக் டெஸ்ட். அதாவது
டெஸ்ட் நிறையா நமக்குள்ளே கண்டக்ட் பண்ணிக்கணும். அல்லது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட டைம் வச்சு ஒரு 100 மார்க் அல்லது 50 மார்க் ஒரு 30 மார்க் அப்படின்னு சொல்லி அது 1 மார்க்காக இருக்கலாம், 10 மார்க்காக இருக்கலாம், 5 மார்க்காக இருக்கலாம், குறிப்பிட்ட டைம் வச்சுக்கணும். அப்போ என்ன பண்ணணும், நம்ம அதை திரும்ப திரும்ப டெஸ்ட் வைக்கணும், மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்யணும். அப்போ தேர்வுகள் அடிக்கடி உங்களுக்குள்ளார சிறு தேர்வுகள் வைத்து பார்க்கணும். அப்போ சிறு சிறு தேர்வுகள் உங்களுக்குள்ளார வைத்து பார்க்கும்பொழுது அப்போ அதில் இருக்கிற நம்ம என்ன அனலைஸ் பண்ணி என்ன படிச்சிருக்கோம், என்ன தவறு பண்ணுறோம், அந்த நம்ம அனலைஸ் பண்ண தெரியணும். ஸோ அப்படி பண்ணும்போது மறுதேர்வு திரும்ப திரும்ப தேர்வு வைக்கும் பொழுது தான் உங்களுக்கு பயிற்சி மீண்டும் மீண்டும் அதிகரிக்கும் பொழுது உங்களுக்கு அந்த வினாக்கள் சார்ந்த கடினத்தன்மை எளிமைப்படும். சரிங்களா? அடுத்தது என்னென்னா, நம்ம ஆல்ரெடி போன இதில் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் ஹெல்த்து சம்மந்தப்பட்டது. ஸோ எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம முதல்ல எவ்வளோ தான் படித்தாலும் நம்மளுடைய ஹெல்த் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஒரு நல்ல போதிய தூக்கம் வேண்டும். அடுத்தது ஒரு ஹெல்த்தான ஃபுட்டு சாப்பிட்ணும். அதுக்கடுத்தது எப்போவுமே ஒரு சுறுசுறுப்பாக இருக்கணும். சரிங்களா? அதுக்கடுத்தது மனசில் எப்போவுமே எக்ஸாம் சம்மந்தப்பட்ட ஸ்ட்ரெஸ் வச்சுக்கூடாது. ஐயோ எக்ஸாம் வருதுன்ற விஷயத்த மைண்டில் போய் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கணும். ரொம்ப ஃப்ரீயாக விட்டு உங்கள் மைண்ட் ரிலாக்ஸாக வச்சு படிக்கணும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நம்மளுடைய எக்ஸாமுக்கு முன்னாடி போகிறது. சரி, அப்போ எக்ஸாம் போகிறோம் அடுத்த நாள், அதாவது எக்ஸாம் ஆன் த டே, அதாவது எக்ஸாம் நாளைக்கு போகிறோம் அல்லது இன்றைக்கி போகிறோம் அப்படின்னா அன்றைக்கி என்னென்ன கருத்தில் கொள்ள வேண்டும்னா, முதல்ல எப்போவுமே எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி, எக்ஸாம் சென்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ஏர்லியராக ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடியே இருக்கணும் அங்கே. சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம அப்படின்னா தான் முன்னாடியே போனால் நமக்கான எக்ஸாம் நம்பர், நம்மளோட எக்ஸாம் ஹால் இதெல்லாம் பார்க்கறதுக்கு சரியாக இருக்கும். சரிங்களா? அடுத்து என்ன பண்ணுன்னா, நம்மளுடைய கொஷின்ஸை ஒரு தடவை அப்படியே லைட்டாக ரீகால் பண்ணிவிட்டு ஒன்றுமே வாசித்து விடணும். ரொம்பவும் திரும்ப அந்த நேரங்களில் போய் கடைசி தருணங்களில் போய் நீங்கள் எந்த கொஷின்ஸும் பார்க்கக்கூடாது. ஸோ என்ன பண்ணணும், நீங்கள் அந்த கொஷின்ஸை ஒரு ரீகால் அப்படியே வாசித்து விடணும், அல்லது ஒரு கிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி பார்க்கணும். சரிங்களா? அதுக்கடுத்து என்ன பண்ணணும், கொஷின்ஸு எப்படி எழுதணும், எக்ஸாமில் எழுதும்போது நம்ம ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, கொஷின்ஸுக்கு இந்த டைம் எடுத்து 5 மார்க் இவ்வளோ டைம், 10 மார்க் இவ்வளோ டைம் சொல்லியிருப்போம் இல்லையா, அதே டைம் மேனேஜ்மெண்ட்டை கீப்பப் பண்ணி உங்கள் எக்ஸாம் எழுதும் பொழுதும் உங்களோட டைமை நீங்கள் வாட்ச் கட்டியிருக்கணும். வாட்ச் கட்டி அதுக்கேற்ற மாதிரி 10 மார்க்கா 15 மினிட்ஸா, 5 மார்க்கா 5 மினிட்ஸா அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்குள்ளாரே ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களை நீங்கள் வகுத்துக்கணும். அப்போ கொடுக்கப்பட்ட கால நேரத்துக்குள்ளே 2.5 மணி நேரமா 3 மணி நேரமா அதற்குள்ளே எவ்வளோ நம்மளால் எழுத முடியும் அப்படின்ற விஷயத்தை நீங்களே டைம் மேனேஜ்மெண்ட்டை ஆல்ரெடி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். அதை வச்சு நீங்கள் எக்ஸாம்லேயும் எழுதணும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் ஹால் உள்ளே போனேன் பதட்டப்படாமல் ரொம்ப அமைதியாக இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? கொஷின் பேப்பர்ஸ் பார்த்த உடனே பதட்டப்படக்கூடாது. அப்போ நீங்கள் கொஷின் பேப்பர்ஸ் பதட்டப்படாமல் பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெளிவு பிறக்கும். ஸோ அது கஷ்டமான கொஷின்ஸாக இருக்கும். கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்து மனதை அமைதிப்படுத்தி பிறகு நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய கொஷின்ஸை பிரட்டி பார்க்கணும். ஒரு தடவைக்கு 20 முறை கொஷின்ஸை பார்த்துட்டு பிறகு நீங்கள் பதிலளிக்க தயாராக இருக்கலாம். சரிங்களா? பதிலளிக்கும் முன் முதல்ல உங்களுடைய மனதை அமைதியாக வைத்து கொள்ள வேண்டும். சரிங்களா? ஒரு அமைதியாக வைத்துக்க அங்கே போய் தியானம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சின்னதாக ஒரு மூச்சு பயிற்சி சின்னதாக கொஞ்சம் நேரம் பண்ணிட்டீங்கன்னா போதும். ரொம்ப நல்லது. சரிங்களா? நன்றி, வணக்கம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல்.